ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தானியேல் ஐயா குறித்து நம்ம பார்க்குறோம். இப்போ தானியேல் ஐயா போல் நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வாஞ்சை இருக்குது, அந்த ஏக்கம் இருக்குது, அந்த விருப்பம் இருக்குது, ஆசை இருக்குது. நான் கூட பாருங்கள், டேனியல் ஜெப மினிஸ்டர் தான் நான் கூட இதுக்கு பேர் வச்சுருக்கேன். எனக்கும் ஜெபம் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் தானியேல் ஐயா 3 வேளையும் எப்படி நம்ம 3 வேளையும் சாப்பிட்றோமோ அதுபோல் 3 வேளையும் அவங்க ஜெபம் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த நேரத்தை அவங்க சரியாக பயன்படுத்தியிருக்காங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த நேரத்தில் அவர் விடாமல் எப்படி அந்த 3 வேளையும் அவர் மெயின்டைன் பண்ணார் பாருங்க. அவர் 17 வயதில் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார். 70 வருடங்கள் சிறையில் இருந்ததாக சொல்லப்படுறாங்க. இப்போ 90 வயதுக்கு மேலே, 87 வயதுக்கு மேலே அவர் என்ன பண்ணியிருக்காரு, அல்லது 80 வயதுக்கு மேலே இப்படி தொடர்ந்து ஒரு ஜெபிக்கிறவராக அவர் இருந்திருக்கிறார். நல்ல அந்த நேரத்தை அவர் சரியாக என்ன பண்ணியிருக்கிறாரு. நம்மளால் முடியல, ஆனால் விரும்புகிறோம் பாருங்கள். ரெகபோத்து அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கிறாங்க. ஆனால் விசாலமான இடம் உண்டாக இருக்கணும்னு சொல்லி, ஆனால் அதே போல் செய்ய முடியறதில்லை. பல பிரச்சனைக்கு நம்ம நேரிடுற மாதிரி ஆகிடுது. அதே போல் தானியேல் ஒரு பேரை வைக்கிறோம், ஏன்னா தானியேல் மேலே ஒரு விருப்பம். ஐயோ, தானியேல் ஐயா போல் நம்மளும் ஜெபம் பண்ணணும், அதே போல் ஜெபம் பண்ணணும், அந்த தரிசனங்களை நமக்கு கிடைக்கணும், ஆண்டவர் நம்மளோட பேசணும், வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளணும், இன்னொருத்தருக்கு கண்ட சொப்பனங்களையும் நம்ம சொல்லணும், ரகசியங்களை அறிந்து கொள்ளணும் ஆசை இருக்குது. ஆனாலும் தானியேல் ஐயா போல் நம்மளால் முடியல. நானும் நிறைய முறை முயற்சி பண்ணியிருக்கேன். அந்த நேரம் சொந்தக்காரங்க வந்துடுவாங்க, நண்பர் வந்துடுவாங்க, பக்கத்தில் ஆலயம் இருக்குது, போய் ஜெபம் இல்லைன்னு போனால் கரெக்டாக அந்த நேரம் தான் என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணுவோம், இடையில விட்டுருவோம், மறுபடியும் முயற்சி பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம், மறுபடியும் விட்டுருவோம். தொடர்ந்து அந்த 3 வேளையில் அந்த நேரத்தை கடைப்பிடிக்கவே முடியல. ஆனால் தானியேல் ஐயா எப்படி அதை கரெக்டாக கடைப்பிடிச்சார். ஆச்சரியமாக இருக்குது, அதிசயமாக இருக்குது. அதுபோல் நாம் இந்த நாட்களில் அப்படி கடைப்பிடித்தோம்னா உண்மையாகவே அதிசயம், ஆச்சரியம், ஆண்டவர் நம்மளோட அனுதினமும் நிமிடந்தோறும் பேசுவாருங்க. அது உண்மை. ஆனால் அதை செய்யணும். அதுக்கு தான் நம்ம தனியாக ஒரு இடத்த நம்ம தேர்ந்தெடுத்து அதுக்குரிய காரியங்களை நம்ம செய்ய முன்னெடுக்கணும். அப்படி செஞ்சோம்னா ஸ்தோத்திரம், கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம்.